டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னையை நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் புவியரசன் இணைகிறார். புவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகிய டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது. தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் மெதுவாக நகர்ந்து வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம், எக்மோர், சென்ட்ரல், வடபழனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையானது பெய்து வருகிறது. மேலும் கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்குவதால் மழையுடன் கூடிய காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்மழை காரணமாக வேலைக்கு செல்வதற்கு இருசக்கர வாகனத்தில் பயணிப்போர் ரெயின்கோட் அணிந்தும், பேருந்துகளில் வருவோர் நடந்து செல்லும் போது உடைகளை பிடித்தவாறு பணிக்கு செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் நேற்று முதலே மழை பெய்து வந்தாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டே பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியான மழை காரணமாக நகர்ப்புற மக்களின் அன்றாட வாழ்க்கை சிரமத்தை எதிர்கொண்டு இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி புவியரசன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.